வெல்கம் டு சின்ன பிள்ளப்பா சேனல். டுடே ரெசிபி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். இந்த ரெசிபிக்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் யோக்கும் எல்லோவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். நைஸாக அரைச்ச அஸ்கா சர்க்கரை 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒயிட் யோக்கை நல்லா பீட் பண்ணணும். அந்த பீட் பண்ணும்போதே நம்ம இடையில நம்ம அரைச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஓரளவு வந்ததுக்கப்புறம் நான் எல்லோ யோக்கையும் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். சைட்லலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். முக்கால்வாசி பீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறக்காக குக்கரில் மணல் போட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சு மூடியில் வாஷர் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு 50 கிராம், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். லைட்டாக 1 சைடு மட்டும் நம்ம கலந்து விடணும். நெக்ஸ்ட்டு மில்க் 1/2 கப் ஊற்றிக்கிறேன். மில்க் கன்சிஸ்டன்ட்டி பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ரிப்பன் பதத்துக்கு வரணும். லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து டின்னில் ஊற்றிக்கிட்டேன். அதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்க நான் தட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி அதில் வச்சுட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ பேக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் குத்தி பார்க்கணும். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி. நீங்கள் ஒட்டுச்சுன்னா இன்னும் 5 மினிட்ஸ் விடுங்க. அடுத்தது நான் எடுத்துட்டேன். ஸ்டிக்கில் ஒட்டாத வந்தங்காட்டி பேக் ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக பஃபியாக வந்திருக்கும். சாஃப்டான கேக், ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு க்ரீம் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த டைம் க்ரீம் நல்லா வரல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்குதுங்க. ஃபைனலாக இந்த கேக் இப்படி மாறிடுச்சு. இது எங்கள் அக்காவோட பர்த்டேக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.